இல்ல ஆக்சுவலா அதான் இந்த சீசன்ல இடையில போன சீசன்ல தான் ஹோஸ்ட் மாத்துனாங்க. விஜய் சேதுபதி, கமல் இருந்தாரு. இவர் எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா அவர் எல்லா சீசன்லயும் அவர் பார்த்திருப்பார். அவர் ஹோஸ்ட் பண்ணி எப்படிலாம் அவர் டீல் பண்ணுவார் இவங்களெல்லாம் உள்ள அவர் இருந்தா வேற மாதிரி பேசவே மாட்டாங்க இந்த மாதிரி. ஆமா, இவருமே ஆரம்பத்துல இருந்தப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி டல்லா இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு அவர். அது இந்த சீசன்ல தான், போன சீசன்ல நல்லா வெளுத்து வாங்கினாரு. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அவர் இருந்தா இந்த இடத்துல நடந்திருக்கதே வேறங்கிற மாதிரி. இந்த ப்ரோமோ பார்த்த நிறைய பேர் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த ப்ரோமோ பார்த்து இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விஜய் சேதுபதி சார் அப்படின்னு. இன்னொன்னா ப்ரோமோ வந்து பயங்கரமான வியூஸ். மற்ற ப்ரோமோலாம் ரொம்ப வழக்கமாக வந்து நீங்கள் அந்த விஜய் டிவியினுடைய ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வியூஸ் போயிருக்கும். இந்த பிக் பாஸ் ப்ரோமோ சீசன் 1ல இருந்தே நிறையா போயிருக்கும். பட் இப்போ என்னன்னா ரொம்ப சீசனும் சரி எபிசோடும் சரி ப்ரோமோவும் சரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ப்ரொமோவில் யார் இருப்பா, பார்வதி இருப்பாங்க, இல்லைன்னா ஏய் தெரியுமான்னு கத்துறதுக்கு ஒருத்தர் இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. இந்த ப்ரோமோ ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அவங்களும் ஒரு 4 ப்ரோமோ இது பண்ணியிருக்காங்க. அநேகமாக நீங்கள் இந்த எபிசோடு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும். பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிருக்கும். இதில் பார்த்துட்டு வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்ச உடனே இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் வந்துடுவாங்க நான் எதிர்பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் நடந்த உடனே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி. ப்ரோமோ எப்படி ஹைலைட்டாக இருந்துச்சு அதே மாதிரி நாங்கள் பண்ண ப்ரோமோவை பற்றி பேச இந்த வீடியோ ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே பார்ப்போம். சொல்லாமலே இருந்திருக்கலாம். அது வரைக்கும் ஒரு நல்ல அபிமானம் இருக்கும் கூட. ஓ சொல்றியா நீ வா அப்படின்னு